அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாத யாத்திரையோட டே 91ங்க. அதாவது 91வது நாளை பற்றி தான் பார்க்க போகிறோம். 91வது நாளில் நிறைய விஷயம் நடந்திருக்கிறது. ஆளும் திமுக அரசு பயந்து ஒரு விஷயத்தை செய்திருக்கிறது. அதாவது அண்ணாமலை அவர்களின் வருகையை அறிந்து அண்ணாமலை அவர்களின் வருகைக்கு பயந்து ஒரு விஷயத்தை செய்திருக்கிறது. இதெல்லாம் தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 91வது நாள் எந்தெந்த தொகுதி போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி, திருவள்ளூர் மற்றும் ஸ்ரீபெரும்புதூருங்க. 3 சட்டமன்ற தொகுதிகள் முடித்திருக்கிறார்கள். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம திருத்தணியை பற்றி பார்த்துருவோங்க. திருத்தணியில் முருகப்பெருமானின் அருளோடும் ஆசியோடும் தொடங்கியது என் மண் என் மக்கள் பாத யாத்திரை. தலைமுறைகள் தாண்டி நம்பிக்கையை விதைக்கும் ஒரு வழிகாட்டியாக, வருங்கால தலைமுறைகளுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக வந்து கொண்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூருங்க. திருவள்ளூரில் தொடங்கியது என் மண் என் மக்கள் பாத யாத்திரை. திருவள்ளூரில் திரு அண்ணாமலை அவர்களை ஆரவாரத்துடன் வந்து வரவேற்ற திருவள்ளூர் பொதுமக்கள்ங்க. திருவள்ளூரில் இன்னொரு விஷயமும் அரங்கேறி இருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனைவரும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூரில் அந்த வீடியோ உங்களுக்கு ஓவர்லேயில் போகும். திருவள்ளூரில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களோட பாத யாத்திரை, அண்ணாமலை வராரு திருவள்ளூருக்கு அப்படின்னு தெரிந்து அவசரமாக திமுக அரசு, இந்த தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவசரமாக ரோடை போடுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை வருவார், நடந்து வரும்போது இந்த ரோட்டெல்லாம் பார்த்துட்டு பொதுக்கூட்டத்தில் வச்சு கிழிச்சிடுவார், பொதுமக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி விடுவார் என்ற அச்சம் தமிழக அரசிற்கும் திமுக அரசிற்கும் வந்துவிட்டது அப்படின்னு தாங்க சொல்லலாம். அது பாருங்கள், வழிநெடுக்க பேனர் வச்சுருக்காங்க, அவசரமாக ரோடு போடுறாங்க. ஒரு மனிதன் ஆளுங்கட்சியாக இல்லை, பவரில் இல்லை, எதுலேயுமே இல்லை தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போதே அந்த மனிதனை பார்த்து பயப்படுகிறது என்றால், அந்த தலைவன் வெற்றி பெற்று வந்து இருக்கையில், முதலமைச்சர் இருக்கையில் அமர்ந்தால் என்ன செய்வார்கள் இவர்கள் அப்படின்றத நினச்சி பாருங்கள். துண்டா காணா துணியை காணான்னு ஓடிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான லீடர் தான் திரு அண்ணாமலை அவர்கள். அது வெட்ட வெளிச்சமாக அனைவருக்கும் தெரிந்து கொண்டு வருகிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூரில் தொடங்கி இருக்குங்க யாத்திரை. தமிழ் மக்களின் நம்பிக்கையாக விளங்கி வரும் திரு அண்ணாமலை அவர்களை ஆர்வத்துடன் வரவேற்ற ஸ்ரீபெரும்புதூர் பொதுமக்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓவர்லேயில் உங்களுக்கு வீடியோ போகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நரிக்குறவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணின்னு நினைக்கிறேங்க, வந்து ஓடி வந்து அண்ணாமலை அவர்களை சந்தித்ததும் அந்த பெண்மணியின் முகத்தில் அந்த ஆனந்தத்தை பாருங்கள், அந்த மகிழ்ச்சியை பாருங்கள். ஒரு மட்டற்ற தலைவன், ஒரு தன்னிகர் இல்லா தலைவன், இந்த மாதிரி ஒரு தலைவன் மீண்டும் நமக்கு கிடைப்பாரா என்ற சந்தேகம் அனைத்து மக்களிடமும் ஏற்பட்டு விட்டது. அதனால்தான் அனைத்து மக்களின் நம்பிக்கையாக விளங்கி கொண்டு வருகிறார் திரு அண்ணாமலை அவர்கள். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம முன்னோர்கள். ஆனால் ஏழையின் சிரிப்பில் இப்பொழுது அண்ணாமலையை காண்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தேவாலயத்திற்கு சென்று வழிபாடு நடத்தியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். எந்த தேவாலயத்திற்குள் நுழையாதே என்று திமுகவினர்கள் சொன்னார்களோ அதே தேவாலயத்திற்கு சென்று வழிபாடு நடத்தியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். அந்த காணொளி உங்களுக்காக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் காட்டி கொண்டு வருகிறோம். அதில் இப்பொழுது இந்த 3 தொகுதியோட கூட்டத்தையும் நாம் காட்டப் போகிறோம் என்று. அதாவது திருத்தணி, திருவள்ளூர் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் 3 தொகுதிகளோட கூட்டத்தை பார்த்துட்டு வாங்க, மீதியை பேசுவோம்.
புதல்வர், பாரத தாயின் இளைய புதல்வர், தமிழ் அன்னையின் புதல்வர் இதோ நம்மை நோக்கி அருமையண்ணன் அண்ணாமலை அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். நாம் எல்லாருமே பேசிட்டு நாம எல்லாருமே நம்முடைய பகுதியிலிருந்து புரட்சி மண் ராமானுஜர் அவதரித்த மண் இந்த மண்ணில். பார்த்தீங்களா, இந்த கூட்டத்தை எல்லாம் பார்க்க ஒவ்வொரு நாளும் கூட்டம் அதிகரிக்க எதிர்க்கட்சிகளுக்கு பயம் அதிகரித்து கொண்டே வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதுதான் உண்மையும் கூட. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக திமுகவை மட்டும்தான் விமர்சனம் செய்து கொண்டிருந்தார் திரு அண்ணாமலை அவர்கள். இப்பொழுது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட கட்சிகள்னு பொதுவாக விமர்சனம் செய்ய ஆரம்பித்து விட்டார். இப்பொழுதுதான் அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, திராவிட கட்சிகளின் ஃப்ராடுத்தனத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் பொதுக்கூட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் ஒரு பள்ளிக்கூடத்தின் இடத்தில் பேருந்து நிலையம் கட்டுகிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் மக்கள் மத்தியில் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். அந்த காணொளி உங்களுக்காக. கொள்ளையடித்து ரோடு போறாங்க பாத்துக்கீங்களா ஐயா? இந்த ரோட்ல எல்லாம் வண்டி ஓட்ட முடியுமாங்க ஐயா? இந்த ரோட்ல வண்டி ஓட்ட முடியுங்களா? எந்த ரோட்லயும் வண்டி ஓட்ட முடியாதுங்க ஐயா. எந்த ரோட்லயும் ஓட்ட முடியாது. குண்டு குழியுமா ரோடு போறனா அது மேலேயே ரோடு. நீங்க பாத்தீங்கன்னா வீடெல்லாம் கீழே போய் ரோடு மேல போயிட்டு இருக்கு. ஏன்னா போட்ட ரோட்டு மேலேயே ரோடு போட்டா கம்மியான ரேட்ல கோட்டிங் மாதிரி கொடுத்துடலாம். ஆனா கணக்கு எழுதும் போது புது ரோடு மாதிரி எழுதுவாங்க. அங்க பறிச்சோம், பழைய கடலை தோண்டி எடுத்தோம், மண்ணு போட்டு மேல கிரேவல் போட்டோம், அதுக்கப்புறம் தார் போட்டோம், புது ரோடு இவ்வளவு திக்கு போட்டோம் அப்படின்னு. இந்த திராவிட மாடல் அரசு எவ்வளவு பெரிய ஃப்ராடு நாங்க ஐயா. எந்த ரோட்டையும் பிக்க மாட்டாங்க. அந்த பழைய ரோடு அப்படியே இருக்கும். மேல லைட்டா ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு புது ரோடு மாதிரி கணக்கு எழுதிடுவாங்க. அதனால்தான் எந்த நகரத்துக்கு போனாலும் மழை பெஞ்சோடனே தண்ணி எங்கய்யா வீட்டுக்குள்ள வருது? ரோடு மேல ஏறிக்கிட்டே இருக்குதுங்க ஐயா. வீடு அதே இடத்துல இருக்கு. ரோடு மேல ஏற ரோடு போட மேல ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. மழை பெய்த பிறகு தண்ணி கீழே இறங்க ஆரம்பிக்குது. அதனால்தான் நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்குள்ளும் சாதாரணமாக ஒரு மழை பெய்ந்தா உங்க வீட்டுக்கு வெளியே வாசல்ல தண்ணி நிற்கும். கவனிச்சிருக்கீங்களாங்க ஐயா? அதற்கு காரணம் ரோடை பெயர்த்து போடுறதல். ரோட பெயர்த்து போனா ஒழுக்கமா கலக்கணும். இந்த மாதிரி பல ஃப்ராடு வேலைகள் செய்வதே இந்த திராவிட கட்சிகளுக்கு இது ஒரு அரசியல் இலக்கணமாக வைத்திருக்கின்றார். அதற்கு ஒரு பெரிய உதாரணம் ஐயா. உங்க ஊர்ல கட்டின ஒரு அரசு துவக்கு பள்ளியை உதாரணமாக நான் கொடுத்திருக்கின்றேன் சகோதர சகோதரிகளை. இன்னைக்கு பாருங்க, திருத்தணி நகராட்சியில பள்ளிக்கு சொந்தமான இடம், நகராட்சி பள்ளிக்கு சொந்தமான இடத்தை திமுகவுடைய நகரமன்ற தலைவர் தீர்மானம் போட்டு பேருந்து நிலையம் கட்டுங்கிறார். ஏங்க, பள்ளிக்கு சொந்தமான நிலையத்துல விளையாட்டு மைதானம் கட்டு, அது பள்ளியினுடைய இடம். குழந்தைங்க போய் விளையாட்டும். ஊர் மக்களும் காலையில வாக்கிங் போறவங்க போட்டோம். ஊர் மக்கள் ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகள் இளைஞர்கள் விளையாடணுமா போய் விளையாட்டும். திருத்தணி மாதிரி நகரத்திற்கு ஒரு நல்ல விளையாட்டு மைதானம் தேவைப்படுகிறது. அதை கட்டுங்க, ஸ்கூலுக்கு கொடுங்க. ஆனா ஏன் அரசு பேருந்து நிலையம் கட்டணும்னா, அரசு பேருந்து நிலையம் கட்டினாதான் கலைஞர் கருணாநிதி பேர் வைக்க முடியும் இல்லைங்களாங்க ஐயா? மக்களுடைய இடத்தை பிடுங்கி அரசு பேருந்து நிலையத்தை கட்டினாதான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேரை வைக்க வேண்டும் என்பதற்காக நகராட்சிக்கு சொந்தமான இடத்தை பிடுங்கி, இது எப்படினாங்க ஐயா, வழியில கடையில தேங்காய் எடுத்து வழியில போற பிள்ளையார் குடைக்கிற மாதிரி. இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பொய் போக்குகளை இப்படித்தாங்க ஐயா. எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள், அனைத்திலும் ஊழல், எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் என்றுதான் இது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் சகோதர சகோதரிகளே, வெயில் இருக்கிறீங்க, அதிகமா நான் பேசினா தப்பா இருங்க ஐயா. இவ்வளவு நேரம் நீங்க யாத்திரையில மிக பொறுமையாக நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றேன். இருந்தும் உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேங்க ஐயா. நமக்கு இந்த அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியிலே வரக்கூடிய திருத்தணி சட்டப்பேரவை தொகுதி மிக முக்கியமான தொகுதிங்க ஐயா. காரணம், முருகபெருமான் குடியிருக்கக்கூடிய தொகுதி, சனாதன தர்மத்தினுடைய சாட்சியாக இருக்கக்கூடிய தமிழ் கடவுள் முருகன் இருக்கக்கூடிய தொகுதி. எல்லா மக்களும் கூட அன்பும் பாசமும் அமைதியும் பொங்க ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு பெரிய சரித்திரம் இருக்குதுங்க ஐயா. மிகப்பெரிய தமிழ் மனிதர்கள் இங்கே வாழ்ந்திருக்கின்றார்கள், சரித்திர மனிதர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். 3000 ஆண்டுகள் பழமையான மனிதர்கள் இங்கே வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆனா அந்த திராவிட ஆட்சியிலிருந்து திருத்தணியை காப்பாற்ற வேண்டிய கடமை நம்ம ஒருத்தருக்கு இருக்குதுங்க ஐயா. நாங்க ஏன் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம்? அறநிலைத்துறையை ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு துறை. பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய ஆசையோடு ஆட்சிக்கு வரும் பொழுது முதல் நாளிலே அறநிலைத்துறையை அகற்றி விடுவோம் ஏன் சொல்றேங்க? அது உங்க ஊர் ஒரு சாட்சி. இத்தனை காலமாக திருத்தணியில மக்கள் யார் இருக்கிறாங்களோ உங்க ஊர் கோயில்ல உங்களுக்கு முதல் அனுமதி இருந்துச்சு, முதல் மரியாதை உங்களுக்கு. யாருகிட்ட எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, யார் வேணாலும் போய் முருகனை பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு பாருங்க, அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகமே கண்டு வைக்கும் இந்தியாவின் டிஜிட்டல் பேமெண்ட்டை பற்றி பேசியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். லாஸ்டா பிரான்ஸோட அதிபர் நினைக்கிறேன்
இம்மானுவேல் அவர்கள் வந்து கண்டு வியந்து விட்டு போனார். அதே போல் மற்ற தலைவர்கள் இது எப்படி செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தீங்க, இது எப்படி உங்களால் சாத்தியமாகியது அப்படின்னு நிறையா தலைவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிலையில் அந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை, டிஜிட்டல் பேமெண்ட்டை பற்றி பேசியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க. இதற்கு முன்பு இந்தியா முழுவதையும் ஒரு பாரத நாட்டை இந்த அளவுக்கு யாரும் இணைக்கலைங்க. 2016 2017 நம்முடைய பிரதமர் அவர்கள் செங்கோட்டையில சொன்னாங்க, டிஜிட்டல் பொருளாதாரத்தை உருவாக்குவேன், அதாவது பண பரிவர்த்தனை. அப்புறம் 2017 யோசிச்சு பாருங்க, பாக்கெட்ல பணத்தை வச்சுட்டு போவோம், யாரு பிப்பாய் அடிப்பான்னு கூட தெரியாது. மார்க்கெட்டுக்குள்ள போனா கையை தூக்கி பாக்கெட்ல பாத்துக்கிட்டே போவோம், பணம் இருக்குதா பணம் இருக்குதா இருக்குதாப்பா இருக்குதாப்பான்னு. டெய்லருக்கு போய் அண்ணா பேண்ட் தைனா டெய்லர் என்ன சொல்லுவாரு, அண்ணே உள்சோப்பு வச்சு தைக்கட்டுமான்னு கேட்பார். கேட்டிருக்காரா? கேட்பாரு. டெய்லர் என்ன கேட்பாரு, அண்ணே உள்சோப்பு வச்சு தைக்கட்டுமா? அப்ப உள்சோப்புல ஏடிஎம் கார்டு பணம் எல்லாம் வச்சுக்கலாம். பெண்களுக்கு இதை விட கஷ்டம். புடவை கட்டி இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னும் கஷ்டம். பணத்தை எங்கே வைப்பது, பர்ஸ்ல வைக்கிறதா, கையில பிடிச்சிட்டு போறதா, மஞ்சள் பையில எடுத்துட்டு போறதா? பிரதமர் அவர்கள் நம்ம நாடு முழுவதுமே டிஜிட்டல் பண பரிவர்த்தனை வரும் என்று சொல்லும் பொழுது சிதம்பரம் ஐயா சிரிச்சார். ஏங்க இந்தியாவில யாருமே படிக்கல, இங்க எல்லாம் டிஜிட்டல் பணவர்த்தனை கொண்டு வந்தா யாருக்கு என்னங்க தெரியும்? ஐயா, போன மாதம் ஜனவரி மாதம் 2024 ஒரே மாதத்துல எத்தனை ரூபாய் டிஜிட்டல் பணவர்த்தனை பண்ணிருப்போம் நீங்க சொல்லுங்க ஐயா. பேடிஎம், கூகுள் பே, பாரத் பே, எத்தனை ரூபாய் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை பண்ணிருப்போம்? ஒரு கார்டை வச்சு எத்தனை ரூபாய் பண்ணிருப்போம்? 18 லட்சம் கோடி ரூபாய். இந்திய மக்கள் ஜனவரி 2024 18 லட்சம் கோடி ரூபாய். அப்படின்னாங்கம்மா, உலகத்துல 100 ரூபாய் பண பரிவர்த்தனை பண்றாங்கன்னா நாம் ஒரு நாடு மட்டுமே 46 ரூபாய் பண்ணிருக்கோம். 46% இந்த உலகத்தினுடைய டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இந்தியா செய்து கொண்டிருக்கிறது. இதை 2017 கொண்டு வந்தார். இன்னைக்கு செய்தி காட்டியிருக்காரு. 2018 விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்கவும். இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, 9 ஆண்டுகள்ல எல்லா விவசாய பொருளுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதியாச்சு. விவசாய பெருமக்களுக்கு கௌரவ நிதியாக வருடத்திற்கு 6000 ரூபாய். தமிழ்நாட்டில் மட்டுமே 46 லட்சம் விவசாயி 15 தவணையில 2000 ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க. 30,000 ரூபாய் வங்கி கணக்கு வந்திருக்கு. மண்வள அட்டை, யூரியா சப்சிடி, 45 கிலோ யூரியா மூட்டைங்க 252 ரூபாய். அது மார்க்கெட்ல நம்ம இந்தியா வாங்குற ரேட் 3000 ரூபாய். 3000 ரூபாய்க்கு 45 கிலோ யூரியா மூட்டை வாங்கி விவசாய பெருமக்களுக்கு 252 ரூபாய்க்கு மோடி அவங்க கொடுக்கிறார். யூரியா மானியம், சொட்டு நீர் பாசனம் 80% பாசனம், ஆடு மாட்டு லோன்ல இருந்து 60% மானியம். இன்னைக்கு விவசாயத்தினுடைய வருமானம் உண்மையான உயர்ந்திருக்கிறது என்றால் விவசாயிகளுக்கான பாரத பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து திட்டங்கள் தான் காரணம் ஐயா. அடுத்து பாருங்க ஐயா, பிரதமர் அவர்கள் சும்மாவே இருக்க மாட்டார். எல்லா வருஷமும் இந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பார். பெரிய திட்டம் அதை நோக்கி செயல்படுத்த போய்கிட்டே இருப்பார். பிரதமருடைய கனவு சின்னது இல்லைங்க. பிரதமருடைய கனவு மிகப்பெரிய கனவு. அவர் சின்ன கனவுல அவர் பிடிக்காது. நேத்து சொல்லியிருக்காரு 3 நாளைக்கு முன்னாடி, ஒரு கோடி வீட்டுல சோலார் பேனல், சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் எடுக்கக்கூடியதை 1 கோடி வீட்டு 300 யூனிட் இலவசம். 300 யூனிட், அதாவது உங்க வீட்டுல மத்திய அரசுடைய மானியத்தோடு சோலார் பேனல் போட்டீங்கன்னா 300 யூனிட் 1 கோடி வீடுகளுக்கு இந்த பட்ஜெட்ல இருந்து இலவசமா கொடுக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஸ்பெயின் போயிட்டு தமிழகம் வந்துள்ள திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருந்தாங்க. அதை எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்க நம்ம முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பரை பார்த்து பதில் சொல்லுவாருங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருவேளை கேள்வி வந்து முன்கூட்டியே போய்விட்டதோ முதலமைச்சர் அவர்களின் கையில் அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாத்துக்கும் வரும். அதே சந்தேகம் தான் எனக்கும் வந்தது. அதே சந்தேகம் உங்களுக்கும் வந்திருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க. அண்ணே, உலக முதலீட்டாளர் மாநாடு ஏன்னு நடத்துறீங்கன்னா, உலக முதலீட்டாளர் மாநாடு முதலீடு நடத்துறதுக்காக வர்றதுக்காக நடத்துறேன். சார், உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்து 10 நாள்ல எதுக்கு நான் ஸ்பெயினுக்கு போனீங்க? இந்த கேள்வியை ஒரு பத்திரிகையாளர் கேட்கலீங்க. சென்னை விமான நிலையத்துக்கு வர்றாரு, முதலமைச்சருடைய கையில கேள்வி பதில், கேள்வி பதில், கேள்வி பதில். அவருடைய பிரஸ் மீட்டை நீங்க பார்க்கணும். தமிழகத்தினுடைய அரசியல் எவ்வளவு அதல பாதாளத்துக்கு செல்கின்றது என்பதை
முதலமைச்சருடைய நேற்று காலை பிரஸ் மீட்டை பார்க்கணும். இப்ப அண்ணாமலை என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா? மாடு எப்ப குட்டி போடும், இந்த மாடு பிரெக்னெண்டா இருக்குதா, பீகார்ல சிவான்ல நடக்கிற பிரச்சனைக்கு உங்க கருத்து என்ன, பாகிஸ்தான்ல நவாஸ் ஷெரீப் இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டாரு, இந்த மாதிரி கடினமான கேள்விக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லணும். ஆனா முதலமைச்சர் பிரஸ் மீட் நடத்தினாரா எப்படி இருக்குனாங்க ஐயா, கேள்வி பதில். நேற்று பிரஸ் மீட்டை மட்டும் நீங்க பாருங்க, தமிழக அரசியல் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து இருக்கணும். ஒரு பிரஸ் நண்பர் கேள்வி கேட்கிறார், உடனே முதலமைச்சர் தொலாவுறாரு, எந்த கேள்வி இது, இவனை எழுதி கொடுத்தத மேல இல்லையே, அவர் கண்ணை மட்டும் பார்க்கணும், என்னடா 7வது கேள்வியை 2வதா கேட்கிறான் அப்படின்னு. அதுக்கு பதில் சொல்றாரு. ஐயா 2வது கேள்வி பிரஸ் கேட்கிறாங்க. கேள்வி கேட்கும் பொழுதே கண் கேள்வியை தேடிக்கொண்டிருக்கிறது, கேள்வியை தேடுது. ஒரு தமிழகத்துல இந்த சேர்ல யாரெல்லாம் உட்கார்ந்தாங்க ஐயா, கர்ம வீரர் காமராஜர் ஐயா உட்கார்ந்த சேர், எப்படிப்பட்ட மா மனிதர்கள், எப்படி புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா உட்கார்ந்த சேர், ஓமந்தூரா ரெட்டியார் ஐயா உட்கார்ந்த சேர், ராஜாஜி ஐயா உட்கார்ந்த சேர், எப்படிப்பட்ட மா மனிதர்கள் அந்த இருக்கையில் அமர்ந்து ஏழை மக்களுக்காக சாதாரண மக்களுக்காக வேலை பார்த்தாங்க. இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் கேள்வி கேட்பதை கூட ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு கேள்வியை படித்து பதிலை சொல்லும் அளவுக்கு தமிழகத்தினுடைய அரசியல் தரம் தாழ்ந்து போயிருக்கு. அது மட்டும் இல்லைங்க ஐயா, மொத்தமா ஒரு கும்பல், எந்தவித தகுதி, இன்னைக்கு பாருங்க இத்தனை பேர் நம்ம நிக்கிறோம். இதை கண்டிப்பா எனக்கு தெரியுங்க ஐயா, நீங்க எல்லாம் 4-5 மணி நேரமாக நிக்கிறீங்க, முதல்ல உங்களோட மன்னிப்பு கேட்கறேன். ஆனா 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு நீங்க வந்திருக்கீங்க, ஏதோ ஒரு உழைத்து, கடை இருக்கும் கடை அடைச்சிட்டு வந்திருப்பீங்க, சகோதரி இருந்தா வீட்டுல சமைச்சிட்டு வந்திருப்பீங்க, சகோதரர் ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்திருப்பீங்க, அல்லது சகோதரரும் சமைச்சிட்டு வந்திருப்பீங்க, ஏதோ ஒரு வேலை. ஐயா ஒரு சாதாரண மனிதனுக்கு இவ்வளவு தகுதி நாம் எதிர்பார்க்கிறோம். ஒரு கடைக்கு போய் ஒரு பஜ்ஜி கேட்டா கூட அந்த பஜ்ஜி எண்ணெய் சூடா இருக்கணும், வாழைக்காய பதமா சீவணும், மாவை பதமா கலக்கணும், பதமா போட்டா தான் நாம் அந்த கடையில போய் 10 ரூபா கொடுத்து ஒரு பஜ்ஜி சாப்பிடுவோம். ஐயா இன்னைக்கு அனைத்து இடத்திலும் கூட தகுதி 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 என்கின்ற வார்த்தை எதிர்பார்க்கிறோம். ஒரு வீட்டுல வேலைக்கு இருக்கிறாங்க, கடையில வேலைக்கு இருக்கிறாங்க, 8000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா கூட எப்படி வேலை செய்யறாங்கன்னு பார்த்து 8000 கொடுக்கிறோம். உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். ஒரு பஜ்ஜி போடக்கூடிய, வாழைக்காய் பஜ்ஜி போடக்கூடிய அண்ணனுக்கு ஒரு தகுதி எதிர்பார்க்கும். டீ கடையில நம்ம டீ போடக்கூடிய சகோதரன் கிட்ட, ஒரு ஆட்டோக்காரன் நண்பர்கள்ட்ட போய் கேட்கிறேன், இந்த ஊர்ல டீ கடை எங்கன்னு நல்லா இருக்கும், ஸ்ரீபெரும்புதூர்ல இந்த ரோட்ல, அவர் சொல்ற கடைக்கு தான் போய் டீ குடிப்போம், ஏன்னா அங்கதான் டீ நல்லா போடுவாங்க. ஆனா எந்த தகுதியுமே இல்லாம சன் ஆஃப் MK ஸ்டாலின், கிராண்ட் சன் ஆஃப் கருணாநிதி அப்படிங்கிற ஒரே ஒரு தகுதியை வைத்துக் கொண்டு தமிழக அரசியல்ல பல பேர் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. இவ்வளோதாங்க டே 91 ஹைலைட்ஸு. ஸோ ஒரே ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ரீசெண்டாக ஆர் ராசா அவர்கள், திமுகவோட MP ஆர் ராசா அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் ஒரு முறை மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் அரசியல் சாசனமே இருக்காது அப்படின்னு ஆர் ராசா அவர்கள் சொல்லியிருந்தார். அரசியல் சாசனம் கிடையாதுங்க, அந்த உண்மையை நான் சொல்கிறேன். மீண்டும் மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் திமுக என்ற கட்சி இருக்காது. அதை வெளியில் சொல்ல முடியாமல் தான் இவர் இப்படி இன்டைரக்டாக சொல்கிறாராமா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. திமுக என்ற கட்சியை அழித்து விடுவார்கள் என்ற பயத்தில் தான் ஆர் ராசா அவர்கள் சொல்லுகிறார் அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்லி இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.